வணக்கம் சார். வணக்கம் சத்யா. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நிறைய பேசும்போது எனக்கு ஈக்விட்டியில் எக்ஸ்போஷர் எடுத்துக்க வேணாம், ரொம்ப ரிஸ்க் கம்மியாக வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்கலாம் பாண்ட்ஸை நிறைய ப்ரிஃபர் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஆனால் பாண்ட் முதலீடு உண்மையிலே சேஃப் தானா? ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் இப்போ இந்த ரேட் கட் சைக்கிள்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போகிறது கரெக்டாக இருக்குமா? ஸோ பொதுவாக இந்த பாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மீடியாவில் கூட பார்க்குறோம், பாண்ட் ரொம்ப சேஃபாக இருக்குது, 12% வருது, 10% வருது, 13% வருது அப்படின்ட்டு. பட் பொதுவாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக நீங்கள் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா பாண்ட்குள்ளே டைரெக்டாக வர்றது வந்து ரொம்ப ஒரு அவ்வளோ பெரிய ஈல்டு இருக்குமா இல்லை பெனிஃபிட் இருக்குமானா கொஞ்சம் கம்மி தான். பட் நீங்கள் சொன்ன டெக்னிக்கலாக பார்க்கும்போது இன்னி கண்டிஷனில் ஆல்ரெடி ரேட் கட்லாம் எல்லாம் நடந்துருச்சு. இந்த 1 இயரில் பார்க்கும்போது கூட 0.75 மேலே ரேட்டை குறைச்சிட்டு வந்துட்டாங்க ஆர்பிஐ பார்க்கும்போது. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக ரேட் கட் இருக்குமான்றது நியூட்ரல் ஸ்டான்ஸில் தான் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் பாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டெட் சைடில் ஈக்விட்டி மாதிரி நீங்கள் ஒரு சிங்கிள் ஸ்கேலில் வந்து மெஷர் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் பார்த்து ப்ராடர் மார்க்கெட்டை பார்த்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப பெருசாலாம் அதை பற்றி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் கிடையாது. இட்ஸ் லைக் எஸ்கலேட்டர், இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் எஸ்கலேட்டர் நின்னா தானாக அது மேலே எடுத்து போயிடும். பட் பாண்டை பொறுத்த வரைக்கும் ஐ ஒன்ட் சே இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். பட் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம், நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்து நிறைய பேராமீட்டர்ஸில் ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களை கன்சிடர் பண்ணும்போது தான் பாண்ட்குள்ளே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பட் ஸ்டில் நீங்கள் எல்லாமே ஓகே பாசிட்டிவ் நினைக்கும் போது வேற எங்கேயாவது ஒரு இம்பாக்ட் நடக்கிறதும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸில் ஒரு இம்பாக்ட் கொடுக்கறதான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக இந்த பாண்டில் பண்ணணுமான்றது அவ்வளோ இன்ட்ரெஸ்டான விஷயமா இருக்கும், அவ்வளோ பெரிய ஈல்டு கிடைக்குமானா அந்தளவு பெருசாக இருக்காது. ஓகே, ரிட்டர்ன்ஸை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் டியூரேஷனும் இருக்குல்ல சார்? ஏன்னா பாண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம 1 இயர் பாண்ட்ஸு, 3 இயர்ஸ் பாண்ட்ஸ், 5-15 இயர்ஸ் வரைக்கும் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி லாங் டியூரேஷன் போகிறதுனாலே நமக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் குறையிறது இல்லை அதனால ஏதாவது ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கா? இல்லை, லாங் டியூரேஷன் ஃபஸ்ட்டு பாண்ட் மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுப்போம். இது வந்து ஒரு டெட் இன்னும் சொல்கிறோம். பட் இந்த பாண்ட் வந்து எல்லா பாண்டுமே ஈக்குவல் கிடையாது. தெர் ஆர் 6 டிஃப்ரெண்ட் கிடையாது ப்ராடாக பார்க்கும்போது. ஸோ இது எப்படின்னா பாண்டை கேட்டகரைஸ் பை டென்யூர் பை இஷ்யூவர் பிரிக்கிறோம் அந்த விஷயத்தை. இப்போ பை டென்யூர்னு பார்க்கும்போது லெஸ் தென் 1 இயர், மோர் தென் 1 இயர், ரொம்ப சிம்பிளாக பிரிச்சலான்ற விஷயங்கள். ப்ளஸ் இஷ்யூவர்னு வரும்போது ஒரு ஈக்விட்டி அகைன் நம்ம ஈக்விட்டி பார்க்கும்போது இட்ஸ் ஒன்லி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ். எனி கம்பெனி வெதர் த பேங்கிங்காக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், இல்லை சிமெண்ட் கம்பெனியாக இருக்கட்டும், நமக்கு என்ன வேணும், அந்த பிஸ்னஸ் நல்லா வியாபாரம் பண்ணுறாங்களா, நம்ம கண்டபடி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் பாண்டு நீங்கள் போகும்போது பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் விஷயம் கிடையாது, ட்ரஸ்ட் வித் இஸ் ஆல்சோ மேட்டர். ஏன்னா நீங்கள் கடன் ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னா முதல்ல என்ன பார்ப்பீங்க, அவர்கிட்ட பணக்காரரா ஏழையான்னு பார்க்கறதுலாம் அடுத்த விஷயம், பணம் இருக்கா இல்லையான்றதுலாம் தாண்டி அவர் நம்பிக்கையான ஆளான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த டென்யூரை தாண்டி ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பிரித்து யார் இந்த பாண்டை இஷ்யூ பண்ணுறா. ஸோ அப்போ இதில் ப்ராடாக 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறோம்: கவர்மெண்ட், பேங்க்ஸ், தென் த ப்ரைவேட் கம்பெனிஸ். ஸோ கவர்மெண்ட்னு சொல்லும்போது லெஸ் தென் 1 இயர் டி பில்ஸ்ன்னு சொல்லுவோம், மோர் தென் இயராக இருந்தால் ஜிசெக் கவர்மெண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லிடுவோம். பேங்க்ஸாக இருந்தால் லெஸ் தென் 1 இயர் சர்டிஃபிகேட் டெபாசிட், மோர் தென் 1 இயர் பாண்ட் சொல்லிடுவோம். கம்பெனிஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா லெஸ் தென் 1 இயர் கமர்ஷியல் பேப்பர், மோர் தென் இயர் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இது 3 விஷயமாக பிரிச்சிடுறோம். பட் இந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அப்படி பார்க்கும்போது கவர்மெண்ட் செக்யூரிட்டிலாம் மேக்ஸிமம் 30-40 இயர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் லெர்ன் பண்ணலாம். பட் பொதுவாக இந்த 1 இயர்க்குள்ளே இருக்கிறதெல்லாம் மணி மார்க்கெட் கேட்டகரி அப்படின்னு பிரிச்சுப்போம். பட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ்மெண்ட்ன்றது நீங்கள் ப்ரைமரியாக வாங்குறீங்களா, செகண்டரி மார்க்கெட்டில் வாங்குறீங்களா? இந்த பாண்டோட ஈல்டுன்னு பார்க்கும்போது கரண்ட் ஈல்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும், ஈல்டு டு மெச்சூரிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நீங்கள் எதில் ப்ளே பண்ண போகிறீங்க? செகண்டரி மார்க்கெட்டில் வச்சு ப்ளே பண்ணி கெயின் பண்ணணும் பார்க்குறீங்களா, இல்லை ஜஸ்ட் பை அண்ட் ஹோல்ட் ஸ்ட்ராட்டஜி? நான் ஒரு சேஃபான பாண்ட் வாங்குறேங்க, ஒரு ஸ்டேட் பேங்க்கோட சர்டிஃபிகேட் டெபாசிட் வருது, இல்லை பாண்ட் வருது, நான் அதில் வாங்கி வச்சுக்கிட்டுமா அடுத்த 3 வருஷத்துக்கு வருது அப்படின்னா சேஃபான விஷயம். பட் எப்போ நீங்கள் இதை செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கீங்கிற பட்சத்தில் இட்ஸ் ஓகே. பட் நான் செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸும் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒரு லாங் டேர்ம் பாண்ட் வாங்குறேன், ஒரு 10 இயர்ஸ் மாதிரியான பாண்ட்ஸ் எல்லாம் வாங்குறேன் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அதில் என்ன ரோல் ப்ளே பண்ணும் சார்? ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக இதில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ லாங் டேர்ம் பாண்ட்ஸில் இன்ஃப்ளேஷன் என்ன ரோல் ப்ளே பண்ணும்? ஸோ ஸ்ட்ரைட்டாக இன்ஃப்ளேஷன்ஸ் ஒரு 2 வகையாக வரும். இப்போ பாண்ட் மார்க்கெட்டில் முதல்ல சொன்ன மாதிரி செகண்டரி மார்க்கெட்டில் எதெல்லாம் இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஐயோட ரேட். ரொம்ப சிம்பிளாக சொல்லும்போது காம்ப்ளிகேட்லாம் உள்ளே போகாமல் நீங்கள் ஒவ்வொரு பை மந்த் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதில் இந்த ரெப்போ ரேட் ஏற்றுறது இறக்குறது இந்த விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த ரெப்போ ரேட்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ்மெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹோம் லோன் வச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் ரெக்கார்டில் வந்து ரேட்டு குறைஞ்சிருச்சு இல்லை ஏறிடுச்சுன்னுவாங்க. எப்போ பண்ணுவாங்க? ஆர்பிஐ எப்போல்லாம் ரேட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறாங்களோ இல்லை இம்பாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த ஆர்பிஐ ரேட்டை பேஸ் பண்ணி உங்களோட ஹோம் லோன் மாற தான் என்ன அர்த்தம், பேங்க்கில் எஃப்டி ரேட்டும் மாற ஆரம்பிக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ஒரு புது பேப்பர் ஒரு கம்பெனியாக கூட நான் இருக்கட்டும், பேஸ்ட் ஆன் த பேங்க் ஐ எம் இஷ்யூயிங் த பேப்பர்ஸ், ஒரு டேட் பேப்பர் கடனாக கொடுக்குறோன்னு வச்சுப்போம்.
ஒரு எக்ஸ் ரேட்டில் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இந்த ரேட் வச்சு பண்ணணும். ப்ளஸ் நாளைக்கு இந்த ரேட்டு ஏறுதோ இறங்குதோன்றது என்னோட எக்ஸிஸ்டிங் பேப்பரையும் இம்பாக்ட் கொடுக்கும். இன்னைக்கு ரேட்டில் 8%, ஏன்னா பாண்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அக்ரிமெண்ட். இன்னைக்கு 8% ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ணுறாங்க, அதை நீங்கள் வாங்கிட்டீங்க, அடுத்த 3 வருஷமாக கூட இருக்கட்டும், 3 வருஷத்துக்கு அது ஃபிக்ஸட் ரிட்டர்ன், நோ டவுட். கம்பெனி வில் பே 8% as a கூப்பான் கொடுத்துருவாங்க. பட் நாளைக்கு ஆர்பிஐ ரேட்டை குறைச்சிட்டாங்க, இதே கம்பெனி திரும்ப கடன் வாங்க மார்க்கெட்டுக்கு வராங்கன்னா 8% கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் ரேட் குறைஞ்சிருச்சு, நான் 7 தான் கொடுப்பேன். அப்போ நான் 8% கொடுத்த பேப்பர் ஒருத்தர் வாங்கியிருப்பார் இல்லையா, அவர் அதை மார்க்கெட்டில் விற்கணும்னா என்ன ரேட்டுக்கு விற்பார், வாங்க ரேட்டுக்கு விற்க மாட்டார். பிகாஸ் ஈ நோஸ் தட் அவரோட பேப்பருக்கு எக்ஸ்ட்ரா கூப்பான் ஈல்டு இருக்கு. அப்போ அந்த 100 ரூபா பேப்பரை ஒரு 102 ரூபா 103 ரூபான்னு விற்பார். இது வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட், லாபம் அதிகமாக கிடைக்குது. இப்போ இதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு நம்ம ஆர்பிஐ திருப்பி போனோம்னா, ஆர்பிஐ இந்த ரேட்டை ஏற்றுறாங்க இறக்குறாங்க. ஒன்று வந்து 2 பேராமீட்டர்ஸ் ஆர்பிஐ பார்ப்பாங்க. ஒன்று இன்ஃப்ளேஷன், இன்னொன்று க்ரோத் ரேட். ஆர்பிஐயோட மேஜராக பார்க்கறது இன்ஃப்ளேஷன் ரேதர் தென் க்ரோத். எக்கானமி க்ரோத்தை பார்க்கறத விட அவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ரொம்ப மேலே போகக்கூடாது. எப்போல்லாம் இன்ஃப்ளேஷன் மேலே போகுதோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ வந்து ரேட்டை வந்து உங்களுக்கு எப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக நிறைய பணப்புழக்கம் இருக்குது மார்க்கெட்டில், ரொம்ப பணப்புழக்கம் இருக்கும்போது எல்லாரும் எல்லா பொருளும் வாங்க ரெடியாக இருந்தால் அந்த பொருளோட விலை மேலே போகும். அப்போ ரேட்டை குறைக்க என்ன பண்ணணும், இன்ஃப்ளேஷன் ரேட்டை குறைக்கணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்க. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினா என்ன ஆகும், கடன் வாங்குற விகிதம் குறைய ஆரம்பிக்கும். கடன் வாங்கின அந்த விகிதம் குறையும் போது மார்க்கெட்டில் சர்க்குலேட் ஆகிற பணமும் குறையும். அப்போ இது வந்து அது இன்டைரக்டாக மார்க்கெட்டில் இருக்க பணத்தை வந்து உறிஞ்சி எடுக்கிறாங்க. இப்போ பணத்தை எடுத்துட்டோம்னா யார் கையிலும் என் கையிலும் பணம் இல்லை, உங்க கையிலும் பணம் இல்லை, போய் பொருள் வாங்குவோமா, பொருள் வாங்க மாட்டோம். அப்போ என்ன ஆகும், இன்ஃப்ளேஷன் குறைய ஆரம்பிக்கும். சிமிலர்லி இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னும் போது எக்கானமி க்ரோத்தையும் பார்ப்பாங்க, அது கொஞ்சம் பெட்டராக பண்ணால் அப்போ பணத்தை உள்ள பணம். இந்த ரேட் கட் பண்ணுறது இப்போ ரீசெண்டாக பார்த்ததெல்லாம் வந்து இன்ஃப்ளேஷன் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குன்றதால ரேட் கட் பண்ணி பணத்தை உள்ளே தள்ளுறாங்க. அது நிறைய பேர் கடன் வாங்குவாங்க, அதனால பிஸ்னஸ் டெவலப் ஆகும், எல்லார் கையிலையும் பணம் இருக்கும் அப்படின்ற விஷயம் இருக்கும். சரி, இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் எப்படி நம்மளை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் எக்ஸிஸ்டிங் பாண்ட் ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ இந்த ரேட் கட் பண்ணது உங்களோட பாண்ட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணும். ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும். எனக்கு கேட்ட கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர். அது இந்த விளக்கம் சொல்லலாம், இது புரியாது. ஸோ அப்போ இந்த பாண்ட் ப்ரைஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஆர்பிஐ ரேட் கட் பண்ணுது. எதை பேஸ் பண்ணி பண்ணுது, இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி ரேட் கட் பண்ணுது. இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஸோ இப்போ ஒரி பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ நான் என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறேன். இதனால் மார்க்கெட்டில் நிறைய நீங்கள் கடன் வாங்கி உங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கோ மற்ற விஷயங்களோ நீங்கள் பண்ணலான்றது ஆர்பிஐயோட முடிவு எடுக்கிறாங்க. அப்போது நான் ஆல்ரெடி என்னோட பேப்பர் வந்து 8% வாங்கியிருக்கேன் இல்லையா, இன்றைக்கி ரேட்டை குறைச்சோன்னா புதுசாக வர பேப்பர்லாம் 7% இருக்கும். அப்போ நான் வச்சுட்டு இருக்கிற பொருள் வந்து ப்ரீமியமாக இருக்கும், பெட்டர் ரேட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். பட் இதை இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா, ஒரு லாங் டேர்ம் 10 இயர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்து பார்த்தோம்னா, இப்போ ரேட்டை குறைச்சிட்டா கோயிங் ஃபார்வர்ட் என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே கம்மி. இன்னைக்கு ரேட்டில் தான் கரண்ட் ஈல்டு தான் பெட்டராக இருக்குமே தவிர, போக 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 இதோட ரேட் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போது ஓவர் த டைமில் இன்ஃப்ளேஷன் அளவு கூட என்னோட ஈல்டு வராமல் போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் 2 வகையிலும் இம்பாக்ட் கொடுக்கும். ஷார்ட் டேர்மாக பார்க்கும்போது ஒரு ஸ்பைக் கொடுக்கும் ஓவர் த ஈல்டில். பட் பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதுன்ற பட்சத்தில் எனக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்மில் இது என்ன ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நம்ம ரிட்டர்ன்ஸ்னு பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ், இன்னொரு பக்கம் லாங் டேர்ம் பாண்ட்ஸ், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்? ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸில் தான் நமக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா? இல்லை, இந்த ஷார்ட் டேர்ம் பாண்ட்றது ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் இருக்கிறது. பொதுவாக இந்த 1 இயர்க்குள்ள இருக்கிறதெல்லாம் ஆர்பிஐ இந்த ரேட் கட் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது பேஸ் பண்ணி கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுப்பாங்க. இந்த 1 இயர்க்குள்ள நம்ம சர்டிஃபிகேட் டெபாசிட் இந்த விஷயங்கள் பார்க்கும்போது. பட் மேஜர்லி இந்த லாங் டேர்ம் பாண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் கவர்மெண்ட்டோட சப்ளை, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங், இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி தான் ரேட்டு மாறும். எப்போ லாங் டேர்ம் பாண்டோட ரேட் பெட்டராக இருக்குன்னா உங்களுக்கு எக்கானமி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓவர் த லாங் டேர்ம் நான் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் தான் அதோட ரேட் பெட்டராக இருக்கும். ஷார்ட் டேர்மில் அப்ஸ் அண்ட் டவுன் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலாக பண்ணுறதால ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் இன்னைக்கு கரண்ட் சினாரியோ பார்க்கும்போது ஷார்ட் டேர்மோட லாங் டேர்ம் அகைன் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஸோ அதனால் த எக்கானமி லுக்ஸ் பாசிட்டிவ். இப்போ இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் கோல்டு ஒரு பேலன்சிங் எலமெண்ட்டாக யூஸ் பண்ணலாம், மார்க்கெட் வலட்டாலிட்டியாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் போர்ட்ஃபோலியோவில் அதே மாதிரி ஒரு பர்பஸ்க்காக நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாமா சார்? இல்லை, பாண்டை வந்து நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ இந்த விஷயத்தில் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான விஷயமா இருக்காது. அகைன் கோல்டு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராடக்ட். எதுவுமே நடக்கலாம் கூட கோல்டு என்னன்றது நம்ம வீட்டு தாத்தா பாட்டி கேட்டால் கூட என்ன கோல்டுன்னு சொல்லிடுவாங்க. பட் பாண்ட் வந்து நீங்கள் அந்த மாதிரி புரிஞ்சிக்க முடியாது. இது வந்து நீங்கள் சேஃப் உங்களோட வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமானா ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஆஸ் ஐ மென்ஷன், நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பாண்டோட அந்த அப்ஸ் அண்ட் டவுன் வந்து தெர் ஆர் மெனி பேராமீட்டர்ஸ். நீங்கள் லோக்கல் ஆர்பிஐயாக இருக்கட்டும், மார்க்கெட்டில் சப்ளை அண்ட் டிமாண்டாக இருக்கட்டும், இல்லை இன்டர்நேஷனல் ஃபெட் நாளைக்கு ரேட் எதனா பண்ணாலுமே நம்ம பாண்டில் இம்பாக்ட் ஆகும். இப்படி பல பேராமீட்டர்ஸில் அது இம்பாக்ட் ஆகுதுன்றதால அதை நீங்கள் ஒரு சேஃப் ஜோனெல்லாம் நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஸோ இது எப்போனா பாண்டுன்றது நீங்கள் ஒரு HNI செக்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு போர்ஷன் எடுக்கிறீங்கன்னா தென் அட்வைசபிள்.
இல்லை நான் செகண்டரி மார்க்கெட் ட்ரேட் பண்ண போகிறேன், தென் யூ ஆர் நாட் அ சேஃப் இன்வெஸ்டர். நீங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் உள்ளே போகாத இன்வெஸ்டர், ரிஸ்க் எடுக்கிற இன்வெஸ்டர் ரெடியாக இருக்கீங்க. எப்படி ஈக்விட்டியில் பண்ணுறீங்களோ அது மாதிரி டெட்டில் பாண்டில் பண்ணோன்னா தென் ஓகே. பட் நான் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போய் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நிறைய பேராமீட்டர்ஸ் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும். இது மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, நம்மளும் முதல்ல சொல்லியிருப்போம், ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் ஒன்லி மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் போடுவீங்க, லாஸ் வரலாம், மற்ற லாஸ்ன்றது ஓவர் டைமில் உங்களுக்கு ரெக்கவர் ஆகி வந்துடும். பட் பாண்டை பொறுத்தவரைக்கும் கிரெடிட் ரிஸ்க்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. போட்ட மொத்த பணமே இல்லாமல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ஸ் அண்ட் டவுன்லாம் ஒரு பக்கம், இதெல்லாம் மார்க்கெட் நல்லா இருந்தால் நார்மல் சுச்சுவேஷன் நடக்கிறது. கொஞ்சம் ஒர்ஸ்ட் சுச்சுவேஷன் நீங்கள் போகும்போது 2018 நம்ம 20 நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். டிஹெச்எஃப்எல் இல்லை ஐஎல்என்எஃப்எஸ் இந்த கம்பெனிலாம் வந்து பேமெண்ட்டே திருப்பி கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கும் உள்ளே இருக்கணும் போது இது நீங்கள் கோல்டுக்கு ஈக்குவலாக ஒரு விஷயமா பார்க்கறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும், இல்லை கூகுள் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னாலே கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ் அப்படின்னு 2 டேர்ம் நம்ம முன்னாடி இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும்? கவர்மெண்ட் அப்படிங்கிற நேம் இருக்கிறதுனாலே நாங்கள் கண்ணை மூடிட்டு அதை பிலீவ் பண்ணலாமா சார்? இல்லை, இது ஒரு 2 ஆங்கிளில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு சேஃப்டி, கிரெடிட் அந்த ரிஸ்க் அந்த இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆப்வியஸ்லி நம்பர் 1. ஏன்னா கவர்மெண்ட் வந்து எப்போவுமே எதுவுமே ஆக போகிறது இல்லை. அட் எனி காஸ்ட் கவர்மெண்ட் வில் ரீஃபண்ட் த மணி, இப்படி தான் வந்துட போகுது. பட் பிரைமா ஃபேஸ் அதோட வால்டிலிட்டி பார்க்கும்போது கவர்மெண்ட் செக்யூரிட்டி வந்து வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இனிஷியல் டைமில் நீங்கள் ட்ரேடிங் பாயிண்ட்டில் பார்க்கும்போது இல்லை ஷார்ட் டேர்ம் பாயிண்ட்டில் பார்க்கும்போது, ஏன்னா இந்த கவர்மெண்ட் இந்த டெட் மார்க்கெட்டோட பெஞ்ச் மார்க் எப்படி நம்ம இந்த ஈக்குவிட்டியில் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் சொல்கிறோமோ, டெட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 10 இயர் ஜிசெக் தான் பெஞ்ச் மார்க்னு சொல்கிறோம். அப்போ 10 இயர் ஜிசெக்ன்றது டெய்லி அப்ஸ் அண்ட் டவுனில் தான் இருக்கும். பட் ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் ஸ்பைக் ஆகிருக்கு. அப்போது இந்த ரேட் அப்ஸ் அண்ட் டவுனுன்றது ஜிசெக்கில் நல்ல டைரக்ட் இம்பேக்ட் கொடுக்கும். பட் ஓவர் த லாங் டேர்ம் இதில் என்னென்னா இந்த பாண்டை நீங்கள் பார்க்கும்போது கரண்ட் ஈல்ட் அண்ட் ஈல்ட் டு மெச்சூரிட்டி 2 விஷயமா பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கூப்பான், 3 கூட எடுத்துக்கோங்க. 3 இதில் பார்க்கும்போது இந்த கூப்பான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகும்போது நீங்கள் ஒரு பிரைமரி ஹோல்டர், பிரைமரி இஷ்யூவர்கிட்ட இருந்து பேப்பரை வாங்குறீங்க. நீங்கள் எந்த ட்ரேடுமே பண்ணல மார்க்கெட்டில், இது அப்படியே மெச்சூரிட்டிக்கு ஹோல்ட் பண்ணுறீங்களா, யூ ஹேவ் 0 ரிஸ்க். நீங்கள் கண்ணை முடியும் அதில் போட்டு வச்சுங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டி எந்த ப்ராப்ளம் வரப்போகுது, மெச்சூரிட்டி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தே வில் ரீஃபண்ட் த மணி. கரண்ட் ஈல்டுன்றது என்னதுன்னா, நீங்கள் வாங்கின பேப்பரை ஒரு பர்டிகுலர் டைமில் நல்ல ப்ராஃபிட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது இந்த பாண்டில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கானது, நீங்கள் அதில் இருக்க அந்த கூப்பான் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை, கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் இந்த ரேட் அப்ஸ் அண்ட் டவுன் ஆகும்போது உங்கள் பாண்ட் ப்ரைஸ் மேலே போகும், கீழே வரும், இந்த விஷயங்கள் இருக்கும். அப்போ நீங்கள் மேலே போகும்போது அது விற்கிறீங்க அப்படின்னா அதர் தென் த இன்ட்ரெஸ்ட் யூ ஹேவ் கேபிட்டல் கெயின். நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கின பாண்டை ஃபார் எக்ஸாம்பிள் 1050 ரூபாய்க்கு விற்க முடியும். அப்போ வந்த இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு லாபம், அன்னைக்கு டேட்டில் ஒரு சூப்பர் ப்ராஃபிட்டில் நீங்கள் எடுத்துருக்கீங்க. இது வந்து கரண்ட் ஈல்டு. இப்போ இந்த டேட்டில் நீங்கள் உள்ளே போயிட்டு மெச்சூரிட்டி வெயிட் பண்ணுறீங்கன்னா இது ஈல்டு டு மெச்சூரிட்டி. அப்போ இந்த 3 செக்மெண்ட்டை நம்ம பிரிக்கிறோம். இப்போ நீங்கள் எந்த செக்மெண்ட்டில் உள்ளே போக போகிறீங்க, எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ற விஷயம். அப்போ ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டியாக இருக்கும்போது இந்த அப்ஸ் அண்ட் டவுன் நடக்கும். பட் ஓவர் த லாங் டேர்ம் நோ கிரெடிட் ரிஸ்க். கார்பரேட் பாண்டில் இந்த அளவு அப்ஸ் அண்ட் டவுன் இருக்காது, வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்காது. ஆனால் கிரெடிட் ரிஸ்க்ன்ற விஷயம் நீங்கள் கன்சிடர் பண்ணி ஆகணும். எல்லாமே AAA ரேட்டடாக இருக்குன்றதால மட்டுமே வந்து சேஃபாக இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. பிகாஸ் இந்த ரேட்டிங் பற்றி பேசும்போது நிறைய இந்த ஈவன் ஃபின்ஃப்ளூசர் இதில் பார்க்கும்போது AAA ரேட்டட் பாண்ட் ரொம்ப சேஃப் அப்படின்னு ஒரே வாரத்தில் சொல்லிடுவாங்க. இந்த AAA ரேட்டுன்றது இட்ஸ் ஒன்லி அபவுட் த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு வரைக்கும் இந்த டிரைவர் எந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணலைன்றது தான் விஷயமே தவிர, நாளைக்கு எந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணால் வண்டி ஓட்டுவாரானா அது சொல்ல முடியாது. அப்போ AAAன்றது ஒன்லி பாஸ்ட். ஈவன் நம்ம பாஸ்ட் இதுலேயே கூட 2008 லேமன் பிரதர்ஸ் எடுத்தாலும் சரி, ஐஎல்என்எஃப்எஸ் எடுத்தாலும் சரி, டிஹெச்எஃப்ல எடுத்தாலும் சரி, டிஃபால்ட் ஆகும்போது எல்லாமே AAA ரேட்டட் பேப்பர்ஸ். ஸோ ரொம்ப சேஃப்னு ஏதோ சொல்லியிருந்தோமோ அதுதான் டிஃபால்ட் ஆகுது. அப்போது இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கால் எடுக்க வேண்டிய விஷயம் இருக்கும். ஓகே, பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசும்போது இண்டிவிஜுவலாக பாண்ட்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு சைடு இருந்தாலும் பாண்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ அது பெட்டராக இருக்குமா சார் கம்பேரிட்டிவ்லி? சரி, ஒரு ரிட்டெயில் இன்வெஸ்டருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இட்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு டெட்டில் போகும்போது ஈவன் மியூச்சுவல் ஃபண்டில் கூட தேர் ஆர் மெனி மெத்தட்ஸ். இப்போ நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லையும் வேறு ஒரு டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது, கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட் இருக்குது, இல்லை அக்ரூவல் பேஸ்ட் ஃபண்ட். இந்த அக்ரூவல் வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு இன்வெஸ்டர் நீங்கள் ஒரு டைம் பீயிங்க்கு பார்க் பண்ண போகிறீங்களா, ஒரு மாதிரி அந்த எஸ்டிபியாக பேசியிருப்போம், இல்லை ஒரு பார்க்கிங் ஃபண்டாக பேசியிருப்போம். அப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம்னா அந்த மாதிரி ஒரு அக்ரூவல் பேசிஸ் ஷார்ட் டேர்ம் வச்சுட்டு இருக்க பேப்பர் போங்க. ஈவன் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயே கூட எவ்ரி ஃபண்ட் ஆஸ் அ ஆவரேஜ் மெச்சூரிட்டி அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் கொடுப்பாங்க. மாடிஃபைட் டியூரேஷன், ஒய்டிஎம், இந்த 3 விஷயமும் வந்து எல்லா டெட் ஃபண்ட்லேயும் கொடுப்பாங்க. இந்த ஒய்டிஎம் என்ன மீன் பண்ணுது, எனி டெட் ஃபண்ட் இந்த ஃபண்டை அப்படியே ஹோல்ட் பண்ணால் என்ன ரிட்டர்ன் கிடைக்கும்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. தென் ஆவரேஜ் மெச்சூரிட்டி, இந்த வச்சுட்டு இருக்க பேப்பரோட ஆவரேஜ் மெச்சூரிட்டி டைம் என்ன இருக்குது. ஒரு பேப்பர் வந்து 3 மாதத்துல மெச்சூர்ட் ஆகலாம், ஒரு பேப்பர் 8 மாதத்துலேயே ஆகலாம். அப்போ எல்லாமே சேர்த்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப ஒரே ஸ்கீமில் பண்ண ஒரே பேப்பராக இருக்க போகிறதுல வேறு பாண்ட்ஸ் வேறு டிபென்ச்சர்ஸ் இருக்குன்றதால இதோட ஆவரேஜ் டைம் என்னவா இருக்குது அப்படின்றது. தென் இந்த மாடிஃபைட் டியூரேஷன் ஒரு விஷயம் சொல்லுவோம். டெக்னிக்கலாக
ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிஐ ரேட் அப்ஸ் அண்ட் டவுன் ஏதாவது பண்ணுறாங்கன்னா இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு காட்டுறது இந்த மாடிஃபை டியூரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மாடிஃபை டியூரேஷன் 4 அப்படின்னு இருக்குன்னா 1% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4% இம்பாக்ட் கொடுக்கும், மல்டிபிள் பை மாடிஃபை டியூரேஷன் அந்த ரேட். ஸோ இது மூணுமே கன்சிடர் பண்ணி இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் அக்ரூவல் பேசிஸா இல்லை டைனாமிக் பேசிஸா, நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறாங்களா, இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம்னா செகண்டரி மார்க்கெட்டில் பாண்ட் ப்ரைஸ் ஏறுது வித்துட்டு உள்ள வரது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண போகிறாங்களா, ஜஸ்ட் பை அண்ட் ஹோல்ட் ஸ்ட்ராட்டஜியா. அப்போது இந்த மாதிரி டெட் ஃபண்டை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் பாண்டில் போகிறத விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெட்டர். ஈவன் த மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு அக்ரூவல் பேசிஸ் ஃபண்டாக எடுக்கிறது நல்ல காலாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சுச்சுவேஷன் வந்து டைனாமிக்கெலாம் பெரிய ஃபேவரபுளாக இருக்காது. அண்ட் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம பேசும்போது கவர்மெண்ட் எடுக்கிற டெசிஷன்ஸோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான புது ப்ராஜெக்ட் இல்லை அதுக்காக பாரோயிங் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மூவ் எல்லாமே பாண்ட் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுமா சார்? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் அப்படின்னு வரும்போது கவர்மெண்ட் வில் பாரோ மணி ஃப்ரம் த பப்ளிக். இல்லை கவர்மெண்ட் புதுசாக பாண்ட் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா தே வில் சக் த மணி ஃப்ரம் த பப்ளிக். அப்போ இந்த பணம் உள்ளே வரும்போது என்ன ஆகுது, கவர்மெண்ட்டோட சப்ளை அமௌண்ட் வந்து ஈல்டு ஆஃபர் பண்ணணும். அப்போ அந்த ஈல்டு ஆஃபர் பண்ணும்போது நிறைய ப்ராஜெக்ட் வரும்போது பணம் கம்மியாகி டிமாண்ட் சப்ளை தானே. வெளியில் மார்க்கெட்டில் இருக்கிறது 100 ரூபா, பட் கவர்மெண்ட் எதிர்பார்க்கறது 150 ரூபா. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 100 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா பணமாக கொடுத்து உள்ளே வர வைப்பாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது, ஸோ ஆஃபர் பெட்டராக கொடுப்பாங்க. அப்போ ஈல்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறைய ஆகும். அண்ட் பாண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இது எப்படி பாண்ட் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது சார்? ஜென்ரலாகவே இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் ஈக்விட்டி ரெண்டுக்குமே வரும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு இருக்கீங்க, மார்க்கெட் மேலே போகும் இல்லை கீழே வரும்னு நினச்சி ஏதோ ஒரு காலில் ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா மேலே போயிருக்குன்னு வச்சுக்கோம், பாசிட்டிவாக இருக்குது, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் புக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் பண்ணி வெளியே வந்துடும். எதுக்காக வெளியே வரும், நாளைக்கு மார்க்கெட் கரெக்ட் ஆகும், திருப்பி நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது லோயர் ரேட்டில் வாங்குவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்க. பட் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக நீங்கள் எடுத்த இடத்துலேருந்து திரும்ப மார்க்கெட் மேலேயே போயிருக்கு. இதுதான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். நீங்கள் 10 ரூபா கொடுத்து வாங்கின பொருள் 15 ரூபா ஆயிருக்கு, நீங்கள் என்ன பண்ணீங்க, 5 ரூபா ப்ராஃபிட் எனக்கு போதும் புக் பண்ணுறோம் சொல்லி 15 ரூபா எடுத்துட்டீங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இஸ் மார்க்கெட் பேக் டு 12 ருபீஸ்க்கு வரும், நான் திரும்ப வாங்க லாபம்னு நினைக்கிறீங்க. பட் மார்க்கெட் 18 ரூபா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அப்போ நீங்கள் யூ லூஸ் த மணி. நீங்கள் சும்மா இருந்திருந்தாலுமே யுவர் மணி 18 ரூபாவில் போயிருக்கும். பட் நீங்கள் வெளியே எடுத்ததால அந்த 3 ரூபா மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் உள்ளே போகும்போது 18 ரூபா கொடுத்து வாங்கணும், முதல்ல இருந்ததை விட கீழே வந்துடுவீங்க. திஸ் த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். நீங்கள் வெளியே எடுத்து திரும்ப உள்ளே போடும்போது அதே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்போ டெட்லேயும் இதே விஷயம் பார்க்கும்போது நீங்கள் இந்த ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ஸ் அண்ட் டவுன் இந்த பாண்ட் ப்ரைஸ் மேலே தான் சொன்னோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருந்தால் பாண்ட் ப்ரைஸ் மேலே இருக்கும், உங்கள் பாண்டை நீங்கள் ஹையர் ரேட்டுக்கு வித்துட்டீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் திரும்ப மேலே வரும், பாண்ட் ப்ரைஸ் குறையும், திரும்ப வாங்கணும்னு நினைக்கிறீங்க. பட் அந்த விஷயம் நடக்காமல் திரும்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே போயிட்டு பாண்ட் ப்ரைஸ் மேலே வந்தால் நீங்கள் வித்த ரேட்டோட திருப்பி எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இதுதான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். நீங்கள் வெளியே எடுத்து திரும்ப பண்ணணும்னு நினைக்கும் போது இது வந்து ஒரு ட்ரேடர் மென்டாலிட்டி. பட் ஒரு இன்வெஸ்டர் இதை ஃபாலோ பண்ணும்போது ஒரு கரெக்டான கால் எடுக்க முடியுமாறது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கும். ஓகே, நம்ம பாண்ட் மார்க்கெட் பற்றி பேசும்போது இது வந்து ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை ஃபெட்டில் ஒரு ரேட் கட் நடந்தால் கூட இதில் இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பேசுகிறோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த குளோபலாக நடக்கிற அன்சர்டனிட்டிஸோ இல்லை பிரச்சனையோ கூட பாண்ட் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுமா சார்? கண்டிப்பாக இம்பாக்ட் பண்ணும். இது இப்போ குளோபலாக எடுத்தோன்னா கூட இன்னைக்கு குளோபலைசேஷன் எல்லாம் பேசும்போது யூஎஸ் இன்வெஸ்டர் எஃப்ஐ தெர் ஆர் லாட் ஆஃப் எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா. அப்போது அங்கே இருக்க எப்போ எஃப்ஐஐ இந்தியாவுக்குள்ளே வராங்க, அவங்க ஊரில் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெட்டரான ஈல்டு இல்லை. அப்போ எனக்கு அதை தான் என்னோட ஹோம் டவுன் இல்லாமல் வேறு இடத்துல நான் ட்ரை பண்ணுறேன். பட் என்னோட ஊரில் எனக்கு பெட்டர் ரேட்டம் கிடச்சா என்ன பண்ணுவேன், எந்த ப்ரிஃபர் பண்ணுவேன்னா இல்லை வெளிநாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா, ஸோ ஐ வில் பேக் டு மை ஓன் ஹோம் டவுன். இப்போ நாளைக்கு யூஎஸ்லேருந்து ரேட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, எஃப்ஐஐ தே புல் அவுட் த மணி ஃப்ரம் இந்தியா, தே இன்வெஸ்ட் இன் தேர் ஓன் கண்ட்ரி. ஸோ அப்போ அந்த அட்வான்டேஜ் கொடுக்க அவங்களுக்கு அப்போ அந்த பணம் வந்து வெளியே போக ஆரம்பிக்குது. அப்போ அந்த பணம் வெளியே போகுதுன்னா ரெண்டு இம்பாக்ட், ஒன்று ருப்பியும் டிப்ரிஷியேட் ஆக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் தே ஆர் டேக்கிங் அவுட் த மணி, டாலர் எடுத்து போக போகிறாங்க, இருக்கிற ரிசர்வ்லாம் குறைய ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு ருப்பி டிப்ரிசியேஷன் ஒரு இம்பாக்ட் வர ஆரம்பிக்கும். தென் என்கிட்ட பணம் இல்லாமல் ஆகிடும் திரும்பவும் அந்த விஷயம். ஸோ அப்போ இந்த குளோபல் ப்ளஸ் இதே மாதிரி குளோபல் இம்பாக்ட் எது எடுத்தாலுமே நீங்கள் என்னோட எக்கானமியில் இம்பாக்ட் ஆகும். வெதர் தி ஈக்விட்டி ஆர் டெட் போத் சைடுமே இம்பாக்ட் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட் என்வாயரான்மெண்ட்டில் பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை எக்ஸ்போஷர் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கரெக்டாக இருக்குமா, இல்லை இன்வெஸ்டர்ஸ் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணலாமா சார்? இல்லை, பாண்ட் மார்க்கெட் இன்றைக்கி கொஞ்சம் ஆல்ரெடி ரேட் கட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரேட்டில் ஆர்பிஐயோட கால் பார்க்கும்போது அகாமடேஷன் கிடையாது, நியூட்ரல் ஸ்பேஸில் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ரேட் கட் பண்ணுவாங்களா இல்லையான்னு ஒரு விஷயம் இருக்கும். ப்ளஸ் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஆர்பிஐ சைட்லேருந்து இன்ஃப்ளேஷன்ஸ் அண்டர் கண்ட்ரோல், 2% தான் இன்ஃப்ளேஷன் இருக்குது. தென் க்ரோத்தும் பார்க்கும்போது வெரி அட்ராக்டிவ், கிட்டத்தட்ட 7.3 கிட்ட ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்மிங் குவார்ட்டரில் பார்க்கும்போது. அப்போ எனக்கு க்ரோத் கம்மியாக இருந்தால் ரேட் கட் பண்ணுவேன், இல்லை இன்ஃப்ளேஷன் ரொம்ப இதுவாக இருக்குது ஏதாவது கால் இருக்கலாம்னா அதுவும் கிடையாது. ஸோ ரெண்டுமே வந்து ஆர்பிஐ எதிர்பார்க்குற சைடில் இருக்கணும் போது
இந்த ரேட் கட்ட ஃபர்தராக குறைச்சி எடுத்துன்னு வருவாங்களான்றது சந்தேகத்துக்குரிய விஷயம். அப்போ இன்னைக்கு டேட்டில் போய் நீங்கள் ஒரு பாண்ட் வாங்குறீங்க அப்படின்னா யூல் ஸ்டக். ஏன்னா பாண்ட் வாங்கும்போது செகண்டரி மார்க்கெட் தான் நீங்கள் வாங்குறீங்க. பிரைமரி மார்க்கெட் பாண்ட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் வரது கிடையாது. இப்போ செகண்டரி மார்க்கெட்டில் நீங்கள் சும்மா இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது 12% 13%லாம் பார்க்குறது ஏதோ ஒரு நம்பர்ஸை காமிச்சிருவாங்க, ஈல்டுன்னு போட்டு காமிச்சிருவாங்க. இது ஒரு கூப்பான் எப்படி இருக்குது, அதோட டியூரேஷன் என்ன இருக்குது, இந்த டெக்னிக்கலை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சரியான முறை. அப்போது இந்த ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஆன பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்தா அந்தளவு பெனிஃபிட் வந்து பாண்டில் இருக்காது. ஸோ ரேதர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோ ஃபார் த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ். நீங்கள் டெட்டில் எப்போ பண்ணும்போது ஓவரால் நம்ம ஊர்லேயே பார்க்கும்போது பீங் எமர்ஜிங் மார்க்கெட் நமக்கு டெட்டாக ஈக்விட்டியாக பார்த்தா ஈக்விட்டி இஸ் அ பெட்டர் சாய்ஸ். அன்லெஸ் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் அவர்ஸான ஒரு இன்வெஸ்டர், எனக்கு ரிஸ்கே எடுக்க வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் இருக்கவருக்கு தான் நம்ம டெட் சைடு சொல்லுவோம். அதர்வைஸ் நீங்கள் இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ், அசட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ்லாம் நிறைய ஆப்ஷன் இருக்கிறதால டெட் அண்ட் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் எடுத்துறாங்க. இந்த பெட்டர் சாய்ஸ் மல்டி அசெட். இன்னைக்கு கோல்டும் சில்வரும் வந்து டு த கோர் நல்ல இதில் இருக்கணும் போது இந்த மாதிரி விஷயங்களை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரேதர் தென் இந்த பாண்ட் இந்த விஷயங்களை அதிகமாக யோசிக்காமல் சிம்பிளாகவும் இருக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் பாண்ட் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சத்யா.